தலைவர்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சிக்காக சிதம்பரம் தொகுதியிலிருந்து நாம் இணைகிறோம். நமது இன்றைய சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் மற்றும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் தான். வாருங்கள், அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். கடந்த முறை ஒரு கடுமையான போட்டியில நீங்க வெற்றி பெற்றீங்க. இந்த முறை உங்களுக்கான களம் எப்படி இருக்கு? இந்த முறையும் அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான போட்டின்னு எதிர்பார்க்கிறீங்களா, இல்ல ஓரளவுக்கு நீங்க வசதியாகவே நீங்க வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கிறீங்களா? களம் எப்படி இருக்கு? தேர்தல் என்றாலே அது கடுமையான ஒரு களம்தான். ஒரே மாதிரி ஒவ்வொரு தேர்தலும் இருக்காது. கடந்த முறை எப்படி இருந்ததோ அதே போல இந்த முறை இருக்கும் என்று சொல்ல முடியாது. இந்த முறை திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாகவும் வலுவாகவும் கடந்த முறை இருந்ததைப் போல இருக்கிறது. ஆனால் எதிரணியில் ஒன்றாக இருந்தவர்கள் இப்போது இரண்டாக பிரிந்து நிற்கிறார்கள். பிளவு. பாஜக, அதிமுக, பாமக, தேமுதிக ஆகிய கட்சிகள் இப்போது இரு அணிகளாக பிரிந்து நிற்கிறார்கள். இதனால் இந்த அணிக்கு சாதகம் என்று நான் சொல்ல மாட்டேன். அதே வேளையில் இது ஒரு வகையில் இந்த அணிக்கு கருத்தியல் அடிப்படையிலும் சாதகமாக அமையும். வெறும் கணக்கு, வாக்கு வங்கி கணக்கு அடிப்படையில் நான் சொல்லவில்லை, கருத்தியல் அடிப்படையில். திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் பாஜகவை முன்னிறுத்தி அது ஒரு பாசிச கட்சி, பாசிச கொள்கைகளை கொண்ட ஒரு அரசை நடத்துகிறது. ஆகவே அந்த அரசை தூக்கி எறிய வேண்டும் என்று தேசிய அளவிலான ஒரு பார்வையோடு இந்த தேர்தலை நாங்கள் அணுகுகிறோம். ஆனால் அதிமுக தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாட்டை காப்போம் என்று முழக்கம் வைத்திருக்கிறார்கள். இந்த தேர்தலுக்கும் தமிழர் உரிமை தொடர்பான, தமிழ்நாடு தொடர்பான முழக்கத்திற்கும் என்ன தொடர்பு என்று தெரியவில்லை. இது தேசிய அளவிலான தேர்தல். புதுதில்லியிலே நடக்கிற ஆட்சியை மாற்றுவதா வேண்டாமா என்பது குறித்த ஒரு தேர்தல். ஆகவே அவர்கள் கொள்கை அடிப்படையிலே ஒரு குழப்பத்தில் இருக்கிறார்கள். நீங்க சரியா சொன்னது போல ஒரு அணியின் பிளவுன்றது தேர்தல் கணக்குல பிளவுபட்டா அது எதிரணிக்கு சாதகம்னு வராது. நீங்க திமுக தரப்புல பல்வேறு தரப்பினரும் சொல்றது போல, நீங்க கூட சொல்றது போல, பிளவு என்பது பாஜக எதிர்ப்பு வாக்குகளை ஒருவேளை திமுக அணி, அதிமுக அணி என்று அதை பிரித்து வைத்து விடும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில அது உங்களுக்கு ஒருவேளை ஒரு நெருக்கடியாக இருக்காதா? உங்களுக்கு அது ஒரு எதிர்வினையாக மாறாதா? அதை நீங்கள் சமாளிப்பதற்கு என்ன பண்றீங்க? அதனால்தான் இதை நான் சொல்லுகிறேன். பாஜக எதிர்ப்பு வாக்குகள் திமுகவுக்கு முழுமையாக போய் சேரவிடாமல் தடுப்பதற்காக அதிமுக தனித்து நிற்கிறது. இது பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ளீடான ஒரு ஒப்பந்தம் என்று நான் கருதுகிறேன். அவர்கள் புரிந்துதான், தெரிந்துதான், வேண்டுமென்றேதான், திட்டமிட்டேதான் இருவரும் தனித்தனியாக நிற்கிறார்கள். சிறுபான்மையினர் வாக்குகள், குறிப்பாக இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், தலித் மற்றும் பழங்குடியினர் வாக்குகள், அடுத்து கருத்தியல் அடிப்படையிலே பாஜகவுக்கு எதிரான பிற சமூகங்களின் வாக்குகள் முழுமையாக திமுக அணிக்கு போய்விடக்கூடாது. அதை தடுக்க வேண்டும். அது பாஜகவின் உத்தி. அதனால் அதிமுகவை அவர்கள் வேண்டுமென்றே வெளியே தள்ளி தனி அணி கட்டுவதற்கான ஒரு சூழலை உருவாக்கிவிட்டார்கள். இது பாஜகவின் செயல் தந்திரங்களுள் ஒன்று என்று நான் கருதுகிறேன். சரி, இதுல இன்னொரு திருமாவளவன் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் இன்னொரு பெரிய சவால், உங்களுக்கு சின்னம் ஒரு சவாலாக இருக்குது. கடந்த முறையும் பானை சின்னத்துல போட்டிட்டு இந்த முறையும் பானை சின்னத்துல போட்டிட்டால் கூட உங்களோட ஐடென்டிட்டியா நீங்க பானையை மாத்த முடியல. ஏன்னா அடுத்த தேர்தலில் கிடைக்குமான்னு தெரியல. இப்பயும் ஒரு போராட்டத்திற்கு அப்புறம் தான் நீங்க வாங்கியிருக்கீங்க. சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துட்டீங்களா தொகுதி முழுமைக்கு? சோசியல் மீடியா பெரிய அளவில் தாக்கம் செய்யக்கூடிய ஒரு சக்தியாக இருப்பதால் சின்னத்தை போய் சேர்ப்பதிலே கடந்த காலங்களில் இருந்ததை போன்ற சிரமம் இல்லை. 5 வருஷத்துக்கு முன்னால் இருந்த சிரமம் கூட இப்ப இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா, கடந்த தேர்தலிலே இதே மாதிரி சுயேட்சை சின்னமாகத்தான் நாங்கள் பெற்றோம். அந்த கடைசி நாள் விட்ராயல் முடிந்த பிறகு தேர்தல் அலுவலர் ஒதுக்குகிற மாதிரி எங்களுக்கும் சுயேட்சை வேட்பாளர்களுக்கு ஒதுக்குவது போல் எங்களுக்கும் ஒதுக்கினார்கள். அந்த வாக்குப்பதிவுக்கும் அவர்கள் சின்னம் ஒதுக்குவதற்கும் இடையிலே 15 நாள் இடைவெளிதான். இந்த 15 நாள் இடைவெளியில் மக்களுக்கு அந்த சின்னம் போய் சேர்ந்து 5 லட்சம் பேர் வாக்களித்தார்கள். ஆக இப்போதெல்லாம் சின்னம் போய் சேருவதிலே பெரிய சிரமம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. மக்கள் ஏற்கனவே முடிவு செய்து விடுகிறார்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று.
தொகுதி பங்கீடுல உங்களுக்கு சில வருத்தங்கள் இருந்திருக்கலாம். ஏன்னா தொகுதி பங்கீடு முடிச்சிட்டு வரும் பொழுதே கேள்விகள், செய்தியாளர்கள் கேள்வி கேட்கும் பொழுது சில கேள்விகளுக்கு நீங்க திமுக தலைமை கேட்கணும்னு நீங்க சொன்னீங்க. அதுல சில வருத்தங்கள் இருக்கலாம். அதை தாண்டி இந்த சின்னத்திற்கான போராட்டம் அப்படி இருக்கும் பொழுது அந்த தொகுதி பங்கீடுக்கான அந்த ஒரு கசப்பான விஷயம், கசப்புன்னு சொல்லனாலும் கூட ஒரு முரண்பாடுகள்லாம் இப்ப களையப்பட்டு இப்ப களத்துல இருக்கும் பொழுது சரிவர உங்களுக்கு ஆதரவு எல்லாம் இருக்குதா? திமுக ஆதரவு என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மட்டுமல்ல, கூட்டணியில் உள்ள எல்லா கட்சிகளுக்கும் மிகச் சிறப்பாகவே அமைந்துள்ளது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு, தொகுதி பங்கீடு முடிந்த பிறகு திமுக தலைவர், தமிழக முதல்வர் அவர்கள் 40 தொகுதிகளிலும் நானே நிற்கிறேன் என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அதனை அப்படியே சிறமேற்கொண்டு திமுக தொண்டர்கள் மிக கடுமையாக தேர்தல் பணியை ஆற்றி வருகிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் தொகுதி பங்கீட்டின் போது நீங்கள் சொன்னதைப் போன்ற மாறுபட்ட கருத்துகள் அல்லது சின்ன சின்ன வருத்தங்கள் ஏற்பட்டாலும் அதன் பிறகு அது முற்றிலும் மாறி முழுமையாக இறங்கி களத்திலே இறங்கி வேலை செய்யக்கூடிய அளவுக்கு திமுக ஒரு கட்டுக்கோப்பான இயக்கம். மேலே தலைமை என்ன ஆணையிடுகிறதோ அந்த ஆணையை அப்படியே பின்பற்றி செயல்படக்கூடிய அளவுக்கு மாவட்ட செயலாளர்கள் போர்ப்படை தளபதிகளைப் போல பணியாற்றக்கூடிய ஒரு ஆளுமைகளாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த ஒரு வார காலத்தில் மிக கடுமையாக அவர்கள் செயல் திட்டங்களை வரையறுத்து அதனால அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் இந்த கேள்வியை தேர்தலுக்கு அப்பாற்பட்டு நான் அந்த கேள்வி கேட்கிறேன். 2 கேள்வி, அதாவது பானை சின்னம், இன்னொன்னு கூட்டணி இடஒதுக்கீடு. ஏன்னு கேட்டேன்னா, திருமாவளவன் போன்ற மக்கள் செல்வாக்கு படைத்த தலைவர்களின் எண்ணிக்கை, வாய்ப்புகள் குறைந்து கொண்டே இருக்கு. தேர்தலில் பணம் தான் வெல்லும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நாம் மாறிக்கொண்டு இருக்கும் பொழுது திருமாவளவன் அவர்கள் ஒரு சின்னத்திற்காக போராடுவது, கூட்டணிக்காக போராடுவது, இப்படி போராடும் பொழுது உங்களுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைந்து கொண்டே வருகின்றதோ? அடுத்த தேர்தலில் நீங்க சந்திக்கும் பொழுது திருமாவளவன் இன்றைக்கு இருக்கக்கூடிய பலத்திலிருந்து இன்னும் பலவீனப்பட்டு விடுவாரோ அப்படின்ற பல கேள்விகள்லாம் இருக்குதுல்ல. அதன் அடிப்படையில் தான் இந்த 2 விஷயத்தையும் வச்சேன். இந்த தொகுதி எண்ணிக்கைகளை வைத்து நாம் இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டிய தேவையில்லை. கட்சியின் பலம் என்பது மக்களோடு இருக்கிற தொடர்பை பொறுத்தது, மக்களுக்காக நாம் ஆற்றுகிற பணிகளை பொறுத்தது. தேர்தலில் நாம் கூட்டணியில என்ன பேர வலிமையை பெற்றிருக்கிறோம் என்பது வேறு, களத்திலே மக்களோடு நாம் எவ்வாறு தொடர்பில் இருக்கிறோம் என்பது வேறு. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் நாளுக்கு நாள் களத்தில் வலிமை பெற்று வருகிறது, மக்களிடையே நன்மதிப்பை பெற்று வருகிறது, நம்பிக்கையை பெற்று வருகிறது. அந்த வளர்ச்சிக்கு சமமாக இந்த தொகுதி பங்கீடு அல்லது பேர வலிமை இல்லை என்று வேண்டுமானால் சொல்லலாமே தவிர, இந்த எண்ணிக்கையை வைத்துக்கொண்டு ஒரு இயக்கத்தின் வலிமையை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. இந்த முறை இந்த 2 இடங்களில் நாங்கள் வெற்றி பெற்றால் நாங்களும் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி என்கிற தகுதியை அடைவோம். அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய பாய்ச்சலாக இருக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் எங்களின் பேர வலிமை பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சரி, இந்த கேள்வி ஏன் வைக்கிறேன்னா, நாம களத்துல புதிய தலைமுறை சார்பாக இந்த பேருந்தின் வாயிலாக 40 தொகுதியும் நாம் பயணிக்க போறோம். பல இடங்கள்ல பயணிக்கும் பொழுது பல தலைவர்கள், தேர்தலில் வெல்லக்கூடிய தலைவர்கள் மக்கள் செல்வாக்கு மிக்கவர்களாக இருக்கிறார்களான்னு பார்த்தா இல்ல, திருமாவளவனுக்கு அதை நான் பார்க்க முடிகின்றது. களத்துல நீங்க எங்க போனீங்கன்னா ஒரு செல்வாக்கு இருக்கு. ஆனால் இப்ப பணம் அதை எல்லாம் பெருமளவுக்கு ஒரு பணம்ன்றது ஒரு பிரதானமான கிரைட்டீரியாவை மாறிட்டு இருக்கு. நீங்க தேர்தல் அரசியல் இருக்கீங்க, இயக்க வலிமை இருக்குது, நான் மறுக்கல. தேர்தல் அரசியல் இருக்கும்போது பணம் 2014க்கு அப்புறம் பெரும் பணம் செலவாகுது அப்படின்னு சொல்லி நம்ம புள்ளி விவரங்களை பார்க்க முடியுது. அப்போ அதுல நீங்க அந்த ரேஸ்ல நீங்க இருக்க முடியுமா? நீங்களும் பெரும்பலம் சம்பாதிக்க அது ஒரு பெரிய போராட்டம் தான். ஒவ்வொரு முறையும் நாங்கள் சந்திக்கக்கூடிய கடினமான போராட்டங்களில் அது முதன்மையானது. அதில் தான் டேக் ஆஃப் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய சிக்கல். சொந்த கட்சிக்காரர்களாக இருந்தாலும் கூட வெறும் கையோடு போய் அவர்கள் வேலை செய்ய முடியாது. முதல்ல சின்னம் வரைவதற்கே நாம் செலவு செய்தாகணும். 2வது துண்டறிக்கைகள், அந்த மாதிரியான சின்னங்களை சுமந்து செல்லுகிற அறிக்கைகள் மக்களிடத்தில் போய் சேரணும். அதற்கு ஒரு சுற்று நம்ம பணம் கொடுக்கணும். 3வது வாக்குப்பதிவு அன்றைக்கு வாக்கு பணிக்குழு, ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 10 பேர் கொண்ட பணிக்குழு நாம் நியமிக்கிறோம். அவர்கள் அன்றைக்கு முழுமையாக அதிகாலையிலிருந்து வாக்குப்பதிவு முடிகிற வரையில் இருந்து வாக்காளர்களை அழைத்து வருவதும், அவர்களுக்கு உரிய வழிகாட்டுதலை தருவதும், வாக்குகளை 100 விழுக்காடு பதிவு செய்வதற்கு
உற்ற துணையாக இருப்பதும் போன்ற பணிகளை செய்தாக வேண்டும். அந்த நாளில் அவர்களுக்கு உணவு, தேநீர் போன்ற செலவுகளை செய்தாக வேண்டும். இதை யாராலும் தவிர்க்க முடியாது. இது அடிப்படையான தேவையான செலவு. இந்த செலவை எதிர்கொள்வதில் எங்களுக்கு பெரிய சிக்கல் இருக்கிறது. இருந்தாலும் கூட அதையும் தாண்டி தொண்டர்கள் தங்கள் கைகளில் உள்ளதை செலவு செய்து இயக்கத்தில் உள்ள முன்னோடிகள் ஆங்காங்கே பகுதி வாரியாக, ஒன்றிய வாரியாக இந்த செலவை ஒரு ஒன்றிய அளவில் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். 10 வாக்குச்சாவடிகளில் என்ன செலவோ அந்த செலவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொந்தமாக முன்வந்து செலவு செய்வதால் இதை எங்களால் எதிர்கொள்ள முடிகிறது. சரி, இப்போ வந்து நீங்க செலவுகள்ன்றது ஒரு பெரிய கஷ்டமானதுதான். இப்ப இந்த 2 தொகுதிகள்லயும் போட்டியிடுறீங்க. இந்த கட்டமைப்புன்றதே ஒரு செலவாக மாறி இருக்குது இல்லையா? நீங்க தமிழ்நாடு முழுமைக்கும் கட்டமைப்பை நீங்க ஏற்படுத்தணும்னா அதற்கும் ஒரு செலவு அப்படின்ற ஒரு அளவுல இருக்குதா? அல்ல இயக்கத்தின் பலத்தை வைத்து மட்டுமே நீங்க தமிழ்நாடு முழுமைக்குமான கட்டமைப்பை நீங்க உங்களை தொடர்ச்சியா தொடர முடிகிறதா? தேர்தலுக்கு சொல்றீங்களா? பொதுவாக தான் கேட்கிறேன். பொதுவாங்கிறது வந்து கட்சியிலிருந்து நம்ம அப்படி செலவு பண்றது கிடையாது. நம்ம வந்து கட்சிக்கான வடிவத்தை கொடுத்துருவோம். அந்த வடிவத்தை எப்படி கட்டமைக்கிறதுங்கிறது அந்தந்த பகுதியில் உள்ள பொறுப்பாளர்கள் அதை செய்வாங்க. அதற்கான செலவை அவங்க பாத்துக்குவாங்க. இது ஏன் பொதுவா கேட்டேன்னா, தேர்தல் நேரத்தில் ஏன் பொதுவா கேட்டேன்னா, நீங்க பல தொகுதிகளில் கேட்கும் பொழுது விடுதலை சிறுத்தைகளோட கட்டமைப்பு என்னன்ற ஒரு கணக்கை பார்த்து தான் அந்த தொகுதியில் ஒதுக்குவாங்க. அதற்கு நீங்க தமிழ்நாடு முழுமைக்கும் நீங்க வந்து ஒரு கட்டமைப்பை பயன்படுத்தி இருந்தாதான் வச்சிருந்தா. எல்லா இடங்களிலும் பூத் கமிட்டி இருக்கான்னு கேட்பாங்க கூட்டணியில. இல்லன்னு சொன்னா அவங்களோட இணைந்து நம்ம இயங்க முடியாது. ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் குறைந்தது 2000 பூத் இருக்கும். 1800 இருந்து 2000 பூத் இருக்கும். இப்ப 2000 பூத்துல எத்தனை பூத்துல வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கான கமிட்டி போடப்பட்டு இருக்கிறது? பூத் லெவல் ஏஜென்ட்ஸ், பூத் லெவல் கமிட்டி, இது ரெண்டும் வந்து கட்டாயமா இருக்கணும். இப்போ ஒரு கட்சி வந்து கட்டமைப்பு ரீதியா வலிமையா இருக்குன்னா அவங்க பூத் லெவல் ஏஜென்ட் போட முடிகிறதா? பூத் லெவல் கமிட்டி அமைக்க முடிகிறதா? இது முடியும் என்றால் அந்த கட்சி கட்டமைப்பு வலிமையோடு இருக்கிறது, தேர்தலை சந்திக்கக்கூடிய வலிமை பெற்றதாக இருக்கிறது என்று புரிந்து கொள்ளலாம். சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ தேர்தல் நீங்க சந்திக்கிறீங்க, பல்வேறு இடங்கள்ல நீங்க பாஜகவின் பாசிசம், ஒரு ஜனநாயக தன்மை இல்லை அப்படின்றத சொல்றீங்க. ஆனால் திமுக அரசின் செயல்பாடுகள் அப்படின்ற விஷயத்திற்கும் சில நேரங்கள்ல நீங்க பதில் சொல்ல வேண்டியது இருக்குது. சில சமயம் திமுகவின் தவறாக இல்லாமல் கூட இருக்கலாம், நிதி நெருக்கடியாக இருக்கலாம். அதனால பல்வேறு விஷயங்கள் வந்து மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. குறிப்பாக அரசு ஊழியர்களுடைய போராட்டங்கள் இருக்கு, வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இதையெல்லாம் நீங்க எதிர்கொள்றீங்களா? எதிர்கொள்வதற்கு என்ன பண்றீங்க? இந்த சிக்கலும் இருக்கத்தான் செய்கிறது. இதை திமுக அமைச்சர்கள், தமிழக முதல்வர் ஆகியோர் உரிய விளக்கங்களை கொடுத்து மக்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்துகிறார்கள். இந்த தேர்தலை பொறுத்தவரையில் டெல்லியிலே நடைபெறுகிற மாற்றம் தொடர்பானது. கடந்த 10 ஆண்டு காலத்தில் பாஜக அரசு எப்படி செயல்பட்டு இருக்கிறது என்கிற அந்த விவாதத்தை நாங்கள் முன்னிறுத்துகிறோம். அதனால் இந்த கேள்விகள் பின்னுக்கு தள்ளப்படுகின்றன. திருமாவளவன் அவர்கள் ஒரு தலைவர், ஒரு கழுகு பார்வையில மேல இருந்து பார்க்கலாம். ஆனா ஒரு சாமானியன் தன் வீட்டின் வருமானம் பார்ப்பான் இல்லையா? இப்போ வந்து 10 பேர் ஒரு செஞ்ச அரசு வேலைய இப்போ 4 பேர் ஓய்வு பெற்று போயிட்டாங்கன்னா அதை மீண்டும் ரீஃபில் பண்ண முடியல. அரசாங்கம், மாநில அரசிட்ட நிதி இல்ல. 6 பேர் 10 பேர் வேலையை செய்யறாங்க. அப்போ அவர்களுக்கு ஒரு மன உளைச்சல் வருது. ஊதியத்தின் உயர்வு இல்ல. அந்த மாதிரி 2 அரசுமே பொறுப்பு தான். இதுக்கு ஒன்றிய அரசும் பொறுப்பு, மாநில அரசும் பொறுப்பு. மாநில அரசு மட்டுமே இதற்கு பொறுப்பு இல்லை. மாநில அரசுக்கு தர வேண்டிய ஜிஎஸ்டி வரி பாக்கி எவ்வளவு இருக்கு, அதை தரல. இது மாதிரி பேரிடர் காலங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு சிறப்பு நிதி கேட்டு மத்திய ஒன்றிய அரசு அந்த நிதியை ஒதுக்கல. இப்போ இந்திய ஒன்றிய அரசு ஒருதலை பட்சமாக, பாரபட்சமாக நடந்து கொள்கிறது என்பதும் மக்களுக்கு தெரியும். மாநில அரசு மட்டுமே அதற்கு பொறுப்பு இல்லை. இந்திய ஒன்றிய அரசு எத்தகைய பங்களிப்பை செய்திருக்கிறது என்பதை மக்கள் அறிந்து அதன் அடிப்படையில் அதை அணுகுகிறார்கள். ஆக அதனால அமைச்சர்கள், முதல்வர் போன்றவர்கள் மாநில அளவிலான பிரச்சனைகளுக்குரிய விளக்கத்தை தருகிறார்கள். எனவே அது எங்களுக்கு இலகுவாக அமைந்து விடுகிறது. சரி, இப்ப நீங்க இந்தியா கூட்டணியில நீங்களும் இருக்கிறீங்க. தமிழ்நாட்டுல ஒருவேளை அந்த கூட்டணி வலுவாக இருக்கலாம். ஆனா வடக்க போகும்பொழுது வட இந்தியா போன்ற பகுதிகளில் அவர்கள் ரொம்ப பலவீனமாக இருக்கிறாங்க. அங்கு பாஜகவின் ஆதிக்கம் அதிகமா இருக்குது. அதனால இந்தியா கூட்டணிக்கான வாய்ப்புகள் பெருசா இல்ல அப்படின்ற செய்திகள் வருது. நீங்க எதுவும் பார்த்திருக்கீங்களா? உங்களுக்கான தகவலின் அடிப்படையில் இந்த பார்வையிலிருந்து இந்த மாதிரி ஒரு கருத்து உருவாகுதுன்னா, பாஜக காங்கிரஸ் அப்படின்னு ரெண்டையும் ஒப்பீடு செய்வதனால் வரக்கூடிய கருத்து இது. இந்தியா கூட்டணி என்பது காங்கிரஸ் தலைமையிலான ஒரு கூட்டணி அப்படின்னு புரிந்து கொள்வதனால் வரக்கூடிய சிக்கல் இது. இது ஆக்சுவலா காங்கிரஸ் தலைமையில் அமைந்த ஒரு கூட்டணி என்பதை விட மாநில கட்சிகள் ஒன்று சேர்ந்து காங்கிரஸோடு இணைந்து பயணிக்கிறது.
இப்ப திமுக மாநிலத்தில் தமிழ்நாட்டில் வலுவாக இருக்கிற கட்சி, மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் வலுவாக இருக்கிற கட்சி, மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே, சரத்பவார், டெல்லி பஞ்சாப் கெஜ்ரிவால், உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ், பீகாரில் லல்லு பிரசாத் யாதவ், இப்படி இந்த மாநில கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாம் காங்கிரஸோடு இணைந்து பயணிப்போம், ஒருங்கிணைந்து ஒரே அணியாக பயணிப்போம், தேர்தலுக்கு பின்னர் அந்தந்த மாநிலங்களில் நாம் என்ன எவ்வளவு தொகுதிகளை வென்றெடுக்கிறோமோ அவ்வளவும் இந்தியா கூட்டணிக்கானது என்கிற புரிதலோடு இந்த கூட்டணி உருவாக்கி இருக்கிறோம். பாஜக என்பது ஒரு தேசிய கட்சி, ஆளுங்கட்சி, வலுவாக இருக்கிற கட்சி. அதனால் அதன் கீழ் இருக்கிற அத்தனை கட்சிகளும் பாஜக தலைமையில் உள்ள கட்சி அல்லது கூட்டணி என்று சொல்லலாம். இந்தியா கூட்டணி காங்கிரஸ் தலைமையில் அமைந்திருக்கிற கூட்டணி என்று சொல்லவில்லை, யாரும் இப்படி சொல்லவில்லை. ஒரு கூட்டமைப்பு தான் இது மாநில கட்சிகளும் கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ் போன்ற தேசிய அளவில் இயங்குகிற கட்சிகளும் ஒருங்கிணைந்து உருவாக்கி இருக்கிற, தேர்தலுக்கு பின்னர் ஒன்றிணைந்து நிற்போம் என்கிற உத்தரவாதத்துடன் ஒருங்கிணைந்து இருக்கிற ஒரு கூட்டணி. இது ப்ரீபோல் அலையன்ஸ் என்பதை விட போஸ்ட் போல் அலையன்ஸ், பட் ப்ரீபோல் கன்ஃபார்ம்டு. சரி, தேர்தலுக்கு முன்னால் உறுதிப்படுத்தப்பட்ட, தேர்தலுக்கு பின்னர் இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு அணி. அதனாலதான் நீங்க குறைஞ்சபட்ச செயல் திட்டங்கள்லாம் இப்பவே வகுக்கல. இப்ப என்னன்னா, இப்ப தமிழ்நாட்டில் நாங்க 40க்கு 40 வெற்றி பெற்று விடுவோம் என்று திமுக முயற்சிப்பதை போல மேற்கு வங்கத்திலே நாங்கள் அவ்வளவு தொகுதிகளையும் வென்று விடுவோம் என்று மம்தா பானர்ஜி அவர்கள் செயல் திட்டம் வரையறுத்து செயல்படுகிறார். இப்ப அதுல காங்கிரஸ் தனியா நிற்கக்கூடிய சூழல் வந்தால் கூட மம்தா பானர்ஜி வெற்றி பெற்றால் அது இந்தியா கூட்டணிக்குத்தான். காங்கிரஸ் வெற்றி பெற்றாலும் மம்தா பானர்ஜி வேட்பாளரை தோற்கடித்து அது இந்தியா கூட்டணிக்குத்தான். அதுபோல் கேரளாவில் இடதுசாரிகளும் காங்கிரசும் நேருக்கு நேர் களத்திலே நிற்கின்றன. இதில் எந்த கட்சி யார் வென்றாலும் அது இந்தியா கூட்டணிக்கு. சரி, அப்ப இந்தியா கூட்டணி வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? பாஜக தோற்கடிக்கப்படுறதற்கான, அவர்கள் ஆட்சியிலிருந்து அவளை இறக்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நம்புறீங்க? அது 100க்கு 100 நம்பிக்கை உள்ளது. ஏன் அப்படின்னா, 10 ஆண்டு காலத்தில் பாரதிய ஜனதா அரசு பெரும்பான்மை இந்துக்களுக்கு எதிராகவே செயல்பட்டு இருக்கிறது. அவர்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை இந்து பெரும்பான்மை வாதம் என்பதுதான். இந்துக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டால் பெரும்பான்மை வாக்குகள் நமக்கு கிடைக்கும், நாம் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று விடுவோம், எனவே பெரும்பான்மை இடங்களோடு ஆட்சியை மீண்டும் கைப்பற்றலாம் என்கிற நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். ஆனால் இந்து சமூகத்தை சார்ந்த மக்களே பாஜக மீது கடுமையான அதிருப்தியில் இருக்கிறார்கள். இவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றவில்லை. இந்த ஆட்சியில் அதானி, அம்பானி போன்ற தனிநபர்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் வளர்ச்சி அடைந்தனவே தவிர சாதாரண மக்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த அரசாங்கத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற விவசாயிகள் அனைவரும் கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ அல்ல. இந்த போராட்டங்களை நடத்துகிற அனைவரும் சீக்கியர்கள் என்று சொல்லிவிட முடியாது. எல்லோரும் அதிலே பெரும்பான்மையானவர்கள் இந்துக்கள் தான். அதே மாதிரி தொழிலாளர்கள் போராடுகிறார்கள் என்றால் தொழிலாளர்கள் அவ்வளவு பேரும் சிறுபான்மையினர் அல்ல, அதிலே பெரும்பான்மை இந்துக்கள் தான். ஆக பெரும்பான்மை இந்துக்கள் எல்லா தரப்பிலும் பிஜேபிக்கு எதிராக போராடுகிறார்கள். இவிஎம் வேண்டாம், பேலட் சிஸ்டம் வேண்டும் என்று போராடுகிறவர்களில் பெரும்பான்மை இந்துக்கள் தான். பாரதிய ஜனதா அரசு வேண்டாம், மோடி வேண்டாம் என்று சொல்லி போராடுகிற மக்களில் பெரும்பான்மை இந்துக்கள் தான். எனவே அந்தந்த மாநிலங்களில் மாநில கட்சிகள் கடுமையாக உழைத்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. இப்ப தென்னிந்திய மாநிலங்களில் கேரளாவிலே அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. கர்நாடகாவிலே போன முறை மாதிரி பெரிய அளவிலே வெற்றியை ஈட்ட முடியாது. ஆந்திராவிலே, தெலுங்கானாவிலே அவர்களுக்கு பெரிய ஹோல்டு கிடையாது. தமிழ்நாட்டிலே கிடையாது. மகாராஷ்டிராவிலே அந்த அளவுக்கு அவர்களால் சாதிக்க முடியாது. ஆக தென்னிந்திய மாநிலங்களில் அவர்களுக்கு பெரிய எண்ணிக்கை கிடைக்காது, சிங்கிள் டிஜிட் என்றுதான் சொல்ல முடியும். கவுபெல்ட் சொல்லக்கூடிய அந்த மாநிலங்களில் கடந்த முறை பெற்றதைப் போல இந்த முறை பெரிய அளவில் பெற முடியாது என்ற ஒரு கருத்தும் நிலவுகிறது. எனவே இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு உள்ளது. சரி, இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்குதுன்னா குறைஞ்சபட்ச செயல் திட்டத்தை நீங்க அப்பதான் வகுப்புன்றது சொல்றீங்க. அப்படி இருக்கும் பொழுது திருமாவளவனுக்கான மரியாதையும் அவர் சொல்லக்கூடிய பல்வேறு விஷயங்களும் செயல் திட்டங்களும் அதுல செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குதா? 28 கட்சிகள் அந்த கூட்டணியில் உள்ளன. அதிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒன்று. ஒவ்வொரு கலந்தாய்வு கூட்டத்திலும் நான் பங்கேற்று என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறேன். அந்த வாய்ப்பை எங்களுக்கு தருகிறார்கள். எவ்வளவு நேரம் ஆனாலும் பெரிய கட்சியில் பேசினால் போதும் என்று கலைந்து விடுவதில்லை. சின்ன சின்ன கட்சிகள், எம்பியே இல்லாத கட்சிகள் கூட உண்டு. ஒரு எம்பி கூட இல்லாத கட்சிகள் கூட அதில் இடம்பெற்றிருக்கின்றன. அப்படிப்பட்ட கட்சிகளின் தலைவர்கள் கூட பேசுவதற்கு, கருத்து சொல்வதற்கு
வாய்ப்பை தருகிற ஒரு கூட்டணியாக, ஜனநாயகம் உள்ள ஒரு கூட்டணியாக இந்தியா கூட்டணி இருக்கிறது. எனவே இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் சூழல் வந்தால் எங்கள் கருத்தும் அங்கே கவனிக்கப்படும், பரிசீலிக்கப்படும் என்ற நம்பிக்கை உள்ளது. சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம். மக்கள் உங்கள் பரப்புரையை ஏற்கின்றார்களா? இந்தியா கூட்டணி வெல்லுமா? உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எடுத்து செல்ல முடியுமா? வாய்ப்புகளை மக்கள் பணிகளை தொடர்ந்து செய்ய முடியுமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் நன்றி சார். நன்றி. நேர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.